அன்பானவர்களே, இன்றைய இறைவார்த்தை தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைவனோடு நமக்கு இருக்கும் உறவில் நம் இதயத்தின் உண்மைதான் மிகவும் முக்கியம். முதல் வாசகத்தில் எலியா விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எலிசா இறுதி வரை தனது குருவோடு இருந்தார். எலியா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது எலிசா அதிகாரமோ புகழோ கேட்கவில்லை. இறைவனின் ஆவியும் வல்லமையும் தான் வேண்டும் என்று கேட்டார். இறைவனின் பணியை தொடர்ந்து செய்ய அவர் விரும்பினார். பதிலுரைப்பு பாடல் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. இறைவனை நம்புகிறவர்களை அவர் காத்து கொள்கிறார். நாம் செய்கிற நல்ல செயல்களை உலகம் கவனிக்காமல் போகலாம், ஆனால் இறைவன் அனைத்தையும் பார்க்கிறார். நம் இறைவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நற்செய்தியில் இயேசு தானம், ஜெபம் மற்றும் நோன்பை பற்றி போதிக்கிறார். நல்ல செயல்களை மக்கள் பாராட்டுவதற்காக செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். மாறாக இறைவனை மகிழ்விப்பதற்காக செய்ய வேண்டும் என்று கற்பிக்கிறார். இறைவன் நம் வெளிப்புற தோற்றத்தை விட நம் இதயத்தை பார்க்கிறார். சில நேரங்களில் நாம் செய்யும் நன்மைகளுக்கு பாராட்டு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கலாம். நமது சேவைக்கு யாராவது நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இயேசு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறார். மக்களின் பாராட்டை விட இறைவனின் மகிழ்ச்சியே பெரிய வெகுமதி. எலிசா யாரும் பார்க்காத நேரத்திலும் உண்மையாக இருந்தார். அதேபோல் யாரும் கவனிக்காத நேரத்திலும் நாம் இறைவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இன்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். நான் இறைவனை நேசிப்பதால் சேவை செய்கிறேனா, அல்லது மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்கிறேனா? நான் உண்மையாக ஜெபிக்கிறேனா? நான் இறைவனோடு தனியாக நேரம் செலவிடுகிறேனா? நான் தேடுவது மனிதர்களின் பாராட்டையா அல்லது இறைவனின் அருகாமையா? எலிசாவின் விசுவாசத்தை போல் நாமும் இறைவனை உண்மையாக பின்பற்றுவோம். சங்கீதம் கற்பிப்பது போல இறைவனின் பாதுகாப்பில் நம்பிக்கை வைப்போம். இயேசுவின் போதனையின்படி மனிதர்களின் பாராட்டை அல்ல, இறைவனின் மகிழ்ச்சியை தேடுவோம். நமது ஜெபம் இதயத்திலிருந்து வருவதாகவும், நமது சேவை பிறருக்காக இருப்பதாகவும், நமது அன்பு உண்மையான அன்பாக இருக்கட்டும். அப்போது நம் வாழ்க்கை இறைவனின் அன்பிற்கும் அருளிற்கும் ஒரு அழகான சாட்சியாக மாறும். ஆமென்.